வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. படிப்பு உத்திகள், நினைவாற்றல் உத்திகள் பற்றிய தொடரில் 2வது பகுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது கடினமான பாடங்களை கையாள்வது எப்படி என்ற இந்த டாபிக்ல உரையாடுவதற்காக 4 மாணவர்கள் நம்முடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் என் பேர் சாய் விஸ்வா சார். நான் 11th A படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிக்கிறேன். ஜேஇ கிராக் பண்ணுறதுக்காக கிளாஸ் இப்போ போயின்னு தான் இருக்கேன். என் பேர் நகுல். நான் 10th கிரேட் படிக்கிறேன். ஐஐடி கிராக் பண்ணணும்னு எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. சார், என் பேர் திவ்யதர்ஷினி. நான் இப்போ 12 படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப்பில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணுன்றது என்னோட மிகப்பெரிய ட்ரீம். ஸோ என்னோடய பேர் பிரீத்தி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், காமர்ஸ் குரூப். எனக்கு எம்பிஏ பண்ணணும்னு கோல் இருக்குது சார். என்னுடைய அடுத்த கேள்வி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்களில் எது ஒரு டஃப்பான பாடம், எந்த லெசன் டஃப்பான? சார், எனக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கனால எனக்கு அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸில் இன்டெக்ரல் கேல்குலஸ் அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிக்கல் அதை பற்றி பேசுறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார். மேத்தமெட்டிக்ஸ் டஃப்பாக இருக்கும். நியூமெரிக்கல் சால்விங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் எனக்கு. அதனால் மேக்ஸ் தான் டஃப். எனக்கு ஜேஇ படி பார்த்தா கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது ஞாபகப்படுத்த முடியல சார். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அப்புறம் ஸ்டேட் போர்டில் படி பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங் அப்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அப்பப்போ நடக்கிறதுனால ஃபுல் ப்ரோக்ராமும் தப்பாயிடுது. அதுக்கு ஏன்னாச்சும் டிப்ஸ்? பெரும்பாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் டஃப்னு சொல்லக்கூடியது மேத்ஸ், ஃபிசிக்ஸ். என்ன பெரும்பாலும் பயாலஜிலாம் ஈஸின்னு சொல்லிவிடுவாங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஈஸி. இது ரெண்டும் டஃப் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இப்போ இல்லை, எப்போ இருந்து பாரதியாரே என்ன சொல்லுவார், கணக்கு பற்றி கணக்கு பிணக்கு ஆமணக்குன்னு சொல்லி திட்டுவார். அந்த அளவுக்கு அது ஒரு அபாஷன், அது ஒரு சைக்கலாஜிக்கல் அபாஷன். சரியா? அதே மாதிரி ஃபிசிக்ஸுமே சில மாணவர்கள் கடினம் என்று நினைக்கிறார்கள். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் அவேஷனை தூக்கி போட்டாலே நிறைய சொல்யூஷன் வந்துடும். சரியா? அதுக்கு ஆசிரியர்களும் ஒரு காரணம். ஆசிரியர்கள் இந்த பாடத்தின் மீது ஒரு 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 லவ், அஃபெக்ஷன், பேஷன் உருவாக்கணும். சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிக்ஸ் சார் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண போயிருந்தேன். ரொம்ப அழகாக சொன்னார். என்னை போல் ஒரு 100 பேர் இருக்கும்போது ஒரு ஒரு தற்காலிக ஸ்பீக்கராக அவர் வந்தார். அவர் தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்ட முறையே அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு ஆர்வத்தை உருவாக்கிச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? I am Dr. Victor. I love physics because physics deals with the movement of you, the movement of me, the movement of the school, the movement of entire earth, the movement of entire universe. இப்படி ஒரு பரந்த பார்வை, ஒரு ஆர்வமான ஒரு விளக்கத்தோட ஃபிசிக்ஸை அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடுது, ஓ ஃபிசிக்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டானு வந்துடும். இதே மாதிரி தான் மேத்ஸ் பற்றியும் ஆசிரியர்கள் முதல்ல ஒரு ஆர்வத்தை விதைக்கணும். அதில் உள்ள சில இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எடுத்து சொல்லணும். ஹவு மேத்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆல் அவர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். சொன்னாலே ஒரு ஆர்வம் வந்துடும். இது ஃபஸ்ட் திங். அதையும் தாண்டி சப்ஜெக்ட்ஸ் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது சில தடங்கல்கள் அங்கே இருக்குது இல்லையா? இப்போ இந்த தடங்களை எப்படி கையாள்வது என்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ். இதை எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும், டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? என்னுடைய இந்த டெக்னிக்கோட பேர் ஈட் த ஃப்ராக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈட் த ஃப்ராக் கேள்விப்படும் போதே கொஞ்சம் அருவருப்பா இல்லை? ஏன்னா இது ஒரு அமெரிக்கன் செல்ஃப் ஹெல்ப் குரு பிரையன் ட்ரேசின்னு பேர். அவர் அதுக்கான ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், ஈட் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லி. அவருடைய கான்செப்ட் என்னென்னா, தவளையை சாப்பிடணும். தவளை ஒரு அச்சுறுத்துகிற ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் இல்லையா? இப்போது குலாப் ஜாமுன் இருக்குது, தவளை இருக்குது, எதை சாப்பிடுவீங்க? எல்லோரும் குலாப் ஜாமுன் சாப்பிடுவீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஈட் த ஃப்ராக் ஃபஸ்ட்டுங்கிறார். எது கஷ்டமோ அதை தூக்கி போட்டு விழுங்கிருன்றார். விழுங்கிட்டு அப்புறம் அப்புறம் ஜாலியாக குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஸோ டஃபஸ்ட் திங்கை முதல்ல அடிச்சிருங்கிறார். அதுமாதிரி 2 தவளை இருக்குதுன்னா இருக்கிறதுல எது பெரிய தவளையோ அது முதல்ல விழுங்கிருன்றார். இது ஒரு டெக்னிக். அதை நீங்கள் ஒரு உவமை தான். இதை லைஃப்பில் அடாப்ட் பண்ணி பாருங்கள். எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக படிப்பில் மட்டும் இல்லை, வேலைகளில் கூட பெரும்பாலும் பெரியவங்க என்ன செய்வாங்க, ஈஸி வேலை எதுவோ அதை மட்டும் யோசிச்சிட்டே போவாங்க, அதை மட்டும் பண்ணுவாங்க. எது கஷ்டமோ தள்ளி போட்டே போவாங்க. ஆனால் கடைசியில் அது பெரிய அச்சுறுத்தலாக மாறும். அதுக்கு பதிலாக டஃப்பான விஷயத்த முதல்ல பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் அப்ரோச் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ மேத்ஸ் டஃப்னா ஃபஸ்ட்டு மேத்ஸ் படிங்க. அது ஆக்டிவாக இருக்க அவசியில் மேத்ஸ் படிங்க. மேத்ஸ் படிக்கிறங்கிறது வெறும் என்ன சொல்கிறது, ஓவரால் பயந்துகிட்டே இருக்கிறத விட என்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறது, ஃபார்முலாவை எழுதி பார்க்குறது, தேவையான விஷயங்களை ப்ராப்ளம்ஸ் கிராக் பண்ணி பார்க்குறது, தேவைப்பட்ட அட்வைஸ் டீச்சர்ஸ்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ கேட்குறது. ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அது பார்த்து முறைச்சிட்டே இருந்தால் தான், பயந்துகிட்டே இருந்தால் தான் அது ஃபியர். ஏன்னா
தவளையை பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறத விட அருவருப்பான தவளை முதல்ல தூக்கி போட்டு ஒழுங்கிட்டா அப்புறம் குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு விஷயமே இருக்காது, படிப்புங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் டஃபஸ்ட் விஷயத்த முதல்ல பண்ணுங்கள். அது பண்ணுறது முறைச்சி பார்த்துட்டே இருக்காதீங்க, பயந்துகிட்டே இருக்காதீங்க, உள்ளே இறங்கி பார்த்துருங்க. சரியா, என்ன இருக்குன்னு சால்வ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், டீச்சர் ஹெல்ப் வாங்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வாங்குங்க, ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். தப்பு வரும், என்ன தப்பு, எதனால் தப்பு, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நீட் டாப்பர் பிரபஞ்சன் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதே சேனலில், இந்த யூடியூப் சேனலில் அவரோட இன்டர்வியூ இருக்குது. அவர் மெயினாக கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய உத்தி என்னென்னா எரர் நோட் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னையிலேருந்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சம் டஃப்பாக இருக்குது, போட்டு பார்க்குறீங்க, தப்பு வருது, அப்போ எதனால் அந்த தப்பு வந்ததுன்னு கண்டுபிடிச்சி எழுதுறது இருக்குல்ல, அதை அவர் காலம்பூரா பண்ணியிருக்கார். ஏன்னா அவருடைய நீட் ப்ரிப்ரேஷன் பீரியட் ஃபுல்லாகவே அவருக்கு ஹெல்ப் பண்ணது இந்த எரர் நோட் டெக்னிக் தான். ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறாரு, அதில் மார்க் கம்மியாக இருக்குது. நிறைய நீட் டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வாங்கியிருக்க 300 மார்க் 320 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதை 400 ஆக்கியிருக்காங்க, 500 ஆக்கியிருக்காங்க, 600 ஆக்கியிருக்கிறாங்க. இவரை மாதிரி எக்ஸ்ட்ராடினரி 700 தாண்டி இருக்கிறாங்க. பட் எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, மாடல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற எரர் நோட்டை எழுதுகிற ஒரு டெக்னிக். இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஈட் த ப்ராக்டிஸ். அருவருப்பானது எதுவோ, கடினமானது எதுவோ, முதல்ல அதை சேலஞ்சாக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா படிக்கிறதுன்னா நீங்கள் மட்டுமே படிக்கிறதில்ல, மற்றவங்களோட உதவியை வாங்கி படிக்கிறது. இதை செய்தால் 100% ஜெயிக்க முடியும். நான் சொன்ன டெக்னிக்கை உங்களுடைய டஃப் ஏரியாஸில் எப்படி பயன்படுத்துவீங்க சொல்லுங்கள். நம்ம நார்மலாக படிக்கிறதோட நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். கோல்டன் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கோல்டன் ஹவர்ஸ்னால் என்னென்னு சொன்னால், இருக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய டைம் இருக்கும். சிலர் நைட்டு 11 மணி 12 மணி வரை படிப்பாங்க, சிலர் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பாங்க. அந்த ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் ஹவர்ஸ் ஆகும். அந்த ஹவர்ஸில் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கும். சரியா, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே போகிற மாதிரி பாருங்க. சரியா, நீங்கள்? சார் நானும் அதே மாதிரி அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கம்மி பண்ணி படிப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இங்கே கொடுக்கணும். ஓகே, n நம்பர் ஆஃப் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் அதை எரர் நோட், நீங்கள் சொன்ன எரர் நோட் நான் பண்ணி நான் சால்வ் பண்ணுவேன். மறுபடியும் தப்பு இருந்தாலும் நான் அதை கரெக்ட் ஆகிற வரைக்கும் நான் சால்வ் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரியில் வர மாதிரி எல்லா ரியாக்ஷன்ஸையும் எழுதி போட்டு லைக் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் சார், இதுமாரி டிஸ்ட்ராக்ஷன் படிக்கும் போது நிறைய வருது, அது எப்படி கொஞ்சம் தவிர்க்கிறதுன்னு சொல்லுங்கன்னா. ரொம்ப அழகான கேள்வி தம்பி. அதாவது நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகிறது தான். படிப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலையுமே சிக்கலாக வர்றது. ஏன்னா படிப்பில் ரொம்ப அதிக சிக்கல் கொடுக்குறது இதுதான். ஒன்று எடுப்போம், படிக்க ஆரம்பிப்போம், ஏன்னா அம்மா டிவி போடுவாங்க, அப்பா ஏதாவது சவுண்டு கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் வெளில போகலான்னு கூப்பிடுவான், ஏதோ ஒரு டைவர்ஷன் வந்துடும். இந்த டைவர்ஷனுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே வழி, யூ ஷுட் ஹேவ் அ ப்ரேயர் பிளான். ஏன்னா நான் இந்த மாதத்தில் இவ்வளோ படிக்கணும், இந்த வாரத்தில் இவ்வளோ படிக்கணும், நாளைக்கு இவ்வளோ படிக்கணும், முந்தின நாளே பிளான் பண்ணிடணும். இந்த டைமில் நான் படித்தே ஆகணும், இதில் நோ மாற்றம். சரியா, அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் திட்டமிட்ட நேரத்தில் அதை மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க. அதில் சேஞ்சஸ் வருதுன்னா மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட். ஏன்னா அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் இப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோக்கஸ். சரி, அந்த லேசர் லைக் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரியன். என்ன எவ்வளோ கோடி கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது. ஒரு லென்ஸ் வச்சா என்ன ஆகிடுது, பேப்பர் தீ பிடிச்சிருதா இல்லையா? காரணம் அந்த ரேஸை குவிக்கிறது இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரியா, ஒரு அரை மணி நேரம் அடுத்து நான் இதைத்தான் படிப்பேன்னு உட்காந்தாச்சுன்னா இடியே விழுந்தாலும் கவலைப்பட போகிறதில்ல, ஐ வில் ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். அதில் வேறு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. யூ ஷுட், நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா, மற்றவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் வருவாங்களோ ஒழிய, யூ ஷுட் டேக் ஏ வெரி கிளியர் டெசிஷன். நான் இந்த 1/2 hour இதை படித்தே ஆவேன். படித்து முடிச்சுட்டு நான் முந்தைய டிஸ்கஷனில் சொன்ன மாதிரி அரை மணி நேரம் படித்தா ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ளே சொல்லி பார்ப்பேன், என்னெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம், இதில் இதெல்லாம் கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும், இதை மனசுக்குள்ளே சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும். இது நடந்ததுன்னா என்ன, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுவும் இன்றைக்கி சொல்லப்போனால் கேட்ஜெட் யுகம், இன்றைக்கி இல்லை சோஷியல் மீடியா மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே. இப்போ நானே சில முக்கியமான வேலையை எடுத்திருப்பேன், ட்விட்டரில் உட்காந்தா எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொட்டுது, தகவல்கள் கொட்டுது, நம்ம டைவெர்ட் ஆகிட்டே போகிறோம், எங்கே இருந்தோம் இங்கே எப்படியோ போகிறோம். ஸோ அதிலேருந்து மாறிக்கணும்னா ஒரே வழி, இந்த 1/2 hour இதுக்காக நான் ஒதுக்கியே தீருவேன் அப்படின்றது. ஆனால் அதெல்லாம் சொல்லுவாங்க என்ன, டிஜிட்டல் டிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் போதை, அது சமூக ஊடகங்கள் போதையெல்லாம் ஒரு போதை தான். சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து விலகி இருக்குன்னா
வேறு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. யூ ஷுட் ஹேவ் அ வைராக்கியம், தெளிவான முடிவு. ஏன்னா நான் வந்து இந்த வாரத்தில் இவ்வளோ படித்தாகணும், நாளைக்கு இவ்வளோ படித்தாகணும், அடுத்த ½ அன் ஹவரில் இதை படித்தாகணும். இந்த முடிவை எடுத்துகிட்டு அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா இடியே வந்தாலும் ஒன்றும் முடியாது. நோ படி கேன் டிஸ்ட்ராக்ட் யூ. சரியா? அந்த தெளிவோடு இருங்க. சார் நான் இப்போ 10th கிரேட் படிக்கிறேன். 9th 8th கிரேட் வரைக்கும் நான் என்னுடைய ரிசல்ட் என்னோட அவுட்கம் வந்து நல்லா இருந்தது. மேக்ஸிமம் எஃபர்ட் நான் போட்டு பண்ணேன். இப்போது அதே ஸ்கெடியூல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ என்னுடைய எஃபோர்ட் எங்கே கம்மியாகுதுன்னு எனக்கு என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனாலும் என்னுடைய அவுட்கம் வந்து இப்போது டவுன் ஆயிடுச்சு. அதே ஸ்கெடியூல் தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ நான் எங்கே என்னுடைய இதில் சேஞ்சஸ் பண்ணணும், எங்கே என்னுடைய டைம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஷெட்யூல்னால் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய இப்போது மார்னிங் என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ்லேயே ஒரு 7 ஹார்ஸ் கிட்ட போயிடுது. ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன், என்னுடைய லேர்னிங் ஹார்ஸ் வந்து நான் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக நான் எங்கெங்கே மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை, இப்போ எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? முன்னாடி எவ்வளோ நேரம் படிச்சிங்க வீட்டுக்கு வந்து? சேம் நான் இப்போது வீட்டில் நான் ஒரு 5 o'clock நான் இப்போ வீட்டுக்கு ரீச் ஆனால் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஒரு 1 hour ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஸோ 6 o'clockலேருந்து ஒரு 10-10:30 வரைக்கும் என்னுடைய நடுவில் அங்கே பிரேக்ஸ் எடுத்துப்பேன். ஆனாலும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நான் எஃபோர்ட் போடுவேன். இப்போ நான் அதே எஃபோர்ட் போட்டாலும் எனக்கு அவுட்கம் வர மாட்டேது. நான் எங்கே என்னுடைய இதை இம்ப்ரூவ் பண்ணணும்? காலையில் ½ an hour தான் படிப்பேன். ½ an hour தான் படிப்பேன். இது வந்து டைம் பற்றிய விஷயம் மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் பற்றிய விஷயம் தான். தம்பி கேட்டார் இல்லையா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் படிக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு இலக்கை நோக்கி படிக்கிறது. ஸோ அகாடமிக் இயரோட பிகினிங்கில் இருக்கிறீங்க, இது மார்க் குறையிறதுனால தப்பு இல்லை. நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி எதில் வீக்னஸ், என்ன தப்பு பண்ணுறோம், அதை வந்து ஒரு எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷனில் தப்புனாலும் அதையும் நோட் பண்ணுங்கள். சரியா? இல்லை டீச்சர்ஸ் நடத்துறது உள்வாங்கிறதுல குறைபாடு இருக்குன்னா அதை பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். இல்லை ப்ரெசன்டேஷனில் தப்பா, கால்குலேஷன்ஸ் தப்பா, எங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத எரர் நோட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு வந்து முன்னாடி உள்ள டைம் ஒர்க் பண்ணால் கூட அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னா அது வெறும் எமோஷனாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் அனலைஸ்னால் என்ன சொன்னோம், நேற்று நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால் என்னுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சது அப்படின்னா, நான் வந்து கிளாஸ் ரூம் கவனிக்கிறது குறைவா, அல்லது வீட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணுறேன்னா, எனக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதா, இதெல்லாம் எரர் நோட்டில் போட்டு அடுத்த நாள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் யூ நாட் ஒரி ஃபார் தட். ஏன்னா இதுக்காக ஒரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சப்ஜெக்டை அனலைஸ் பண்ணணும், என்ன தப்பு பண்ணோம் அதை சால்வ் பண்ணணும். ஏன்னா இன்னொன்று, அகாடமிக் இயர் பிகினிங்கில் மார்க் குறையிறது தப்பு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த நீட் டாப்பர்ஸ் ஆரம்பத்தில் அவங்களுடைய மாடல் எக்ஸாமில் 200-300 தான் வாங்கியிருக்காங்க. எண்டில் 700 கிட்ட வராங்கன்னா ஒரே ரீசன், சஸ்டைன்ட் எஃபர்ட். கொஞ்சம் கூட பின்வாங்கக்கூடாது. ஏன்னா ஈட் த ஃப்ராக் டெக்னிக்கை மறக்காதீங்க. ஏன்னா அருவருப்பான கடினமான அச்சுறுத்துகிற விஷயங்களை முதல்ல முடிச்சிருங்க. ஏன்னா அது வந்து பார்க்குறது தான் அச்சுறுத்துறதை தெரியுமோ ஒழிய, இறங்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், பார்ட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களே முயற்சி பண்ணுவதை விட டீச்சரோட உதவி கேளுங்க, நண்பர்களோட உதவி கேளுங்க. அப்படி பண்ணிங்கன்னா அருவருப்பான தவளை முதல்ல சாப்பிட்றலாம், அப்புறமா நிறைய குலோப் ஜாமுன்ஸ் இருக்குது, சந்தோஷமாக சாப்பிட்லாம். சரியா? ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி கடினமான பாடங்களை எளிதாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். சந்திப்போம். வணக்கம்.